கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் 2வது வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஆண்டவரை நோக்கி எத்தனை முறை நான் கூப்பிட்ட நாட்களை நினைத்து பார்க்கும்போது நிச்சயமாகவே அவர் பல அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அதே மாதிரி வேதத்திலே எசேக்கியா தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். இன்னும் தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பர்த்தமி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். அநேக திரளான ஜனங்களுடைய சத்தங்கள் இறைச்சல்கள் கேட்டாலும் மறுபடியுமாய் அவனுடைய திக்கற்ற நிலைமையில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, மாற்றம் வராதா என்று சொல்லி தாவீதின் குமாரனை இறங்கும் என்று சத்தமிட்டான். ஆனால் ஆண்டவர் அந்த ஒரு சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். நீயும் நாங்களும் நீ தேவனுடைய சமூகத்திலே அநேக சத்தமிட்டு கூப்பிடுகிறவர்களாக காலையில் எழுந்து, ஆண்டவரே என் மேல் இறங்கும், ஆண்டவரே கர்த்தாவே என் பட்சமாய் ஆண்டவரே ஒரு நியாயம் செய்யும், என்னை விடுதலை செய்யும், நான் ஆண்டவரே நெருக்கப்படுகிறேன், துயரப்படுகிறேன் என்று சொல்கிற நபர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் காலை தோறும் கர்த்தரை நோக்கி தேடுகிறவர்களாக கூப்பிடுகிறவர்களாய் இருக்கும்போது நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர் என்று சொல்லி தாவீது சொன்னது போல தாவீதை குணமாக்கினவர், என்னை குணமாக்கினவர், உன் வாழ்க்கையும் ஆண்டவர் குணமாக்கி ஆண்டவர் மாற்றத்துக்கு நேராய் கொண்டு வர அவர் போதுமானவராய் இருக்கிறார். சங்கீதம் 120 சொல்கிறதை, அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி குணமாக்கி எல்லா அழிவில் இருந்தும் நம்மளை தப்பிவிக்க போதுமானவராய் இருக்கிறார். உன்னை தப்பிவிக்க போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசியே, அது போதும். அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார். ஆமென். God bless you.